சந்தோஷ், சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம், நான் வெளியவே சாப்பிட்டேன். ஜூஸ் குடிக்கிறியா? அதான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்கணும். நான் வேணா தைலம் தேய்ச்சி விடுவா? நான் தூங்கணும்னு சொல்றேன்ல. ஏய், நான் தூங்கணும்னு சொன்னேன்ல. தூங்க சந்தோஷ். நான் தான் பெட்ல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டேனே. செல்வி, செல்வி. சந்தோஷ், சந்தோஷ் வாங்க. என்ன சந்தோஷ்? என்ன? என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரூம்ல வை. சந்தோஷ், என் திங்ஸ் எடுத்து ஒரு ரூம்ல வைன்னு சொன்னேன். எதுக்கு சந்தோஷ்? செல்வி, நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன். நேத்து வந்தவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா சந்தோஷ்? யார் நேத்து வந்தவ? இவதான் என் மொத பொண்டாட்டி. முறையா தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு சந்தோஷ். என் ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதை நான் இப்பதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ அங்க வந்தா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீ இங்கே படுத்துக்கோ. செல்வி, இங்க காஸ்ட்லியான பெட், ஏசி எல்லாமே இருந்தாலும் ஆனா நிம்மதி இல்லை. நான் விரும்பினது எதுவுமே இந்த ரூம்ல இல்ல. அந்த அழுக்கான ரூம்ல கூட நான் நிம்மதியா தூங்குவேன். ஆனா மனசுல அழுக்கு இருக்கிறவங்க கிட்ட என்னால இருக்கவே முடியாது. சந்தோஷ், என்ன மறைமுகமா குத்தி காட்டுறியா? மறைமுகமா நான் சொல்லல, நேரடியா ஒன்னதான் சொல்றேன். உன் அழுக்கு பிடிச்ச மனசதான் சொல்றேன். என்னடி சந்தோஷமா? நீ நினைச்ச மாதிரியே எங்களுக்குள்ள நல்லா யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டல. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட?